Good morning, student. Today topic dense connective tissue. So already last class we discussed about connective tissue. A connective tissue, the broadly classified into the three different types. One is loose connective tissue, and other one is dense connective tissue, and last one is specialized connective tissue. Loose connective tissue are classified into the three different types. One is areolar tissue, adipose tissue, reticular tissue. There are three main different types. First one areolar tissue, reticular tissue, and other one is adipose tissue. Adipose tissue are classified into the two different types, mainly white adipose and brown adipose tissue. White fat or brown fat. So there are two different types of tissue. So next today discuss about dense connective tissue. அடர்த்தியான இணைப்பு திசு. So dense connective tissue are broadly classified into the three different types. There is a connective tissue in proper and connective tissue in the irregular. So proper connective tissue and irregular connective tissue and elastic. There are the three different types of tissue present in the dense connective tissue. Dense connective tissue. மறுபடியும் பார்த்தீங்க dense connective tissue three different types இருக்கும். So one is connective tissue proper, சீரான முறை அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ ப்ராப்பரான மெத்தடில் என்ன பண்ணால் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ அதர் ஒன் இஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். So dense connective tissue proper, fibers and fibroblasts are compactly packed in the dense connective tissue. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஃபைபர்ஸ் இருக்குது அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட், நார் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆரியன்டேஷன் இஸ் ஆஃப் ஃபைபர் ஷோ எ ரெகுலர் ஆர் irregular பேட்டர்ன் இஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் irregular டிஷ்யூ. ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து எப்படி வந்து ஓரியன்டேஷன் எங்கேருந்து வந்து உருவாகுது. ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணால் இது வந்து irregular பேட்டர்னாவோ இல்லை ரெகுலர் பேட்டர்னாவோ இருந்துருக்கும் இல்லை. ஸோ அந்த டிஷ்யூ ரெகுலராக இல்லை irregular அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபைபர் டிஷ்யூ எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது, எப்படி வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஆரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் கிளாஸிஃபைட் இன்டு த irregular டிஷ்யூ அண்ட் ரெகுலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர் ஒன்று, irregular ஒன்று, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து இருந்திருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் a dense regular connective tissue primarily contain collagen fibers in rows between the content between many parallel bundles of tissue and few elastic fibers. இங்கே என்ன இருக்கு பாருங்க. The dense regular connective tissue primarily contain collagen fibers. collagen நார்பொருள், collagen அப்படின்ற ஒரு பழப்பான நார்பொருள் வந்து இருக்கு. In rows between the many parallel bundles of tissue and few in elastic fibers. ஸோ இதில் ஒரு சிலது என்ன பண்ணால் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் வந்து இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? த மேஜர் செல்ஸ் செல் டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த இடத்துல அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து இருந்துகிட்ருக்கு. It attach the muscles and bones with the withstand great tensile stress when pulling force is applied in one direction. ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இதெல்லாம் பாருங்க. இட் அட்டாச் த மசில்ஸ் ஆஃப் போன்ஸ். ஸோ போன்ஸ் மசில்ஸும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து இது வந்து இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் வென் த புல்லிங் ஃபோர்ஸ் இன் அப்ளைட் இன் ஒன் டைரக்ஷன். ஏதோ ஒரு இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி வந்து மூவபிள் ஆப்ஜெக்டை பிடிச்சி புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு டச் கொடுக்குது, ஒரு ப்ரெஷரை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த செல்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. த கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் த டென்டான், வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியமானது. மசில்ஸையும் இந்த போன்ஸும் மசில்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர்ஸ் டென்டான். சரி, அந்த டென்டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. தட் அட்டாச் த skeletal muscle to bones and ligaments. Attach the one bone to another bone. ஸோ ஒரு போன்ஸ் இன்னொன்று போன்ஸ் என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து இது வந்து இருந்துகிட்ருக்கும். டென்ஸ் irregular கனெக்ட் இது வரைக்கும் பார்த்தாலே வந்து ரெகுலர் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டென்ஸ் irregular connective tissue are bundles of thick collagen fiber and fibroblast which are arranged irregularly. இந்த collagen fibers எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா irregular வந்து அரேஞ்சாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ்
connective tissue irregulars அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ irregular connective tissue வந்து இருக்குது. The major cell types of fibroblast இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா fibroblast தான் இது வந்து முக்கியமான பொருளாக இருக்குது. It is able to withstand attention, exert in many direction and provide the structural strength. சரியா. ஸோ எந்த டேரக்ஷன் அதை நம்ம புஷ் பண்ணாலும் அது வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். இதை தவிர்த்து ஒரு சில எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் அண்ட் த லெதரி டெர்மிஸ் அண்ட் ஃபார்ம் த ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் சச் அஸ் கிட்னி, போன்ஸ், கார்ட்லேஜ், மசில்ஸ், நர்வஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்துட்டு இருக்கும் இல்லை பாருங்கள். இட் இஸ் ஃபவுண்ட் த ஸ்கின் ஆஃப் லெதரி டெர்மிஸ் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா. எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ். ஸ்கின்ல 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கின்ல 3 லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் எபிடெர்மிஸ், மிடில் லேயர் டெர்மிஸ் அண்ட் இன்னர் லேயர் வந்து எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அண்டு எண்டோடெர்மிஸ் சரியா. ஓகே டெர்மிஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த டெர்மிஸ் வந்து மிடில் லேயர். ஸோ இந்த இதில் என்னன்னா த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் கேப்சூல் ஆஃப் ஆர்கன்ஸ் சச் அஸ் கிட்னியில் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிலலாம் இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருந்துட்டு இருக்கும். போன்ஸில் வந்து இருந்துட்டு இருக்குது. கார்ட்லேஜ் மீன்ஸ் குருத்தெலும்பு இருக்குது. மசில்ஸில் இருக்குது. அண்ட் நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் நர்வஸில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஜாயின்ட்ஸ் மூட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கார்ட்லேஜ். டென்ஸ் irregular connective tissue. Dense irregular connective tissue. Next one, elastic connective tissue. So elastic connective tissue contain high proportion of elastic fiber. It allows the recoil of tissue following strengthening. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் ரீகாயில் ஒரு காயில் எக்ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணால் சுருண்டு இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணால் எலாஸ்டிசிட்டி பவர் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இட் அலோவ் த ரீகாயில் டிஷ்யூ ஆஃப் ஃபாலோவிங் ஸ்ட்ரென்த்னிங். இட் மெயின்டைன் த pulsate flow of blood through the arteries and passive recoil of lungs following inspiration. ஸோ இந்த மசில்ஸ் எங்கெல்லாம் இந்த டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இட் எடுத்து த பிளட் ஃப்ளோ த்ரூ த ஆர்டரிஸ். ஆர்டரிஸில் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அது ரீகாயில் பவர் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஒரு காயில் எக்ஸ்ட்ரக்ஷன் சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இந்த டிஷ்யூ எங்கெல்லாம்னா ஆர்டரிஸில் இருக்குது. ஆர்டரிஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணால் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் சரியா. ஸோ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகிற முக்கியமான ஃபங்க்ஷன் செஞ்சுட்ருக்கும் ஆர்டரிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் பிளட்டை வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் இங்கே ஏற்படுற ப்ரெஷரை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம் பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுவோம். இந்த பிளட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரிஸ் வெயின்ஸ் இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கிற அந்த ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷர் எதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகாயில் இந்த காயில் இருக்கு இல்லையா இந்த டிஷ்யூ பொறுத்து என்ன பண்ணுறது சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ் ஃபாலோவிங் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுவோம். இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனாக மூச்சு உள்ளே இழுக்கிறோம். எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது என்னென்னா ரிலீஸ் பண்ணுறோம் சரியா. மூச்சு உள்ளே இழுக்கும்போது என்னென்னா லங்ஸ் எல்லாம் அப்படியே என்ன பண்ணால் இழுக்க ஆரம்பிக்கும் சரியா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே என்ன பண்ணால் எலாஸ்டிசிட்டி ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடியது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த டிஷ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த வால் ஆஃப் லார்ஜ் ஆர்டரிஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு எங்களுக்கு பெரிய ஆர்டரிஸ் ஆர்டிலிருந்து ஆரிஜினேட் வந்த ஆர்டரிஸில் இருக்குது. லெகமெண்ட்ஸ் அசோசியேட் வித் த வெர்டிபிள் காலம் அண்டு வித் த வால்ஸ் ஆஃப் பிரான்சியல் டியூப். ஸோ இதை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் காலத்தில் வந்து இருந்துகிட்ருக்கோம். பேக் போனுக்குள்ள வெர்டிபிள் காலத்தில் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்சியல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அந்த பிரான்சியல் டியூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லங்ஸில் இருக்கிற அந்த பிரான்சியல் டியூப். ஸோ அந்த டியூப்ஸோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் கிளாசிஃபைடு அஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் கனெக்டிவ் டிஷ்யூ இன் ப்ராப்பர். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இன் இர்ரெகுலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது வந்து லாஸ்ட் டாபிக் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் கிளாசிஃபைட் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன் இஸ் cartilage, next one is bone, and the last one is blood. So cartilage, bone and blood. There are the 3 different types of tissue are present in the specialized connective tissue. A specialized connective tissue are classified as a cartilage, bone and blood. The intercellular material of cartilage is solid and pliable and resistant compression. The cells of tissue, gonadotrophoid,
சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செல்ஸு கோனட்ரோசைட்ஸு. இந்த கோனட்ரோசைட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா, இந்த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ கோனட்ரோசைட் ஆர் என்க்ளோஸ் இந்த ஸ்மால் கேவிட்டி வித் த மேட்ரிக்ஸ் செக்ரேட்டட் பை தம். ஸோ போன்ஸ் இருக்கும், போன்ஸோட இன்சில் இருந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் இந்த வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை த போன்ஸ் இன் அடல்ட். ஸோ எம்ப்ரியோ டைமில் மேக்ஸிமம் எல்லா போன்ஸ் என்ன அப்படின்னா கார்ட்லேஜ் போனாக இருக்குது. ஸோ நம்ம அடல்ட் பர்சனுக்கு போன்ஸ் எல்லாம் 206 போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, ஸோ ஒரு யங் சில்ட்ரனுக்கு எவ்வளோ இருக்குதுன்னா 308 போன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த 308 போன்ஸு அடல்ட் யங் ஸ்டேஜில் வந்து இருந்திருக்கும். பிறக்கும்போது அப்படியே கொஞ்சமாக என்ன பண்ணால் அந்த போன்ஸ் அப்படியே கொஞ்சம் வந்து டெவலப் ஆக அந்த போன்ஸ் இந்த கார்ட்லேஜ் போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து உருவாகுது. பாருங்கள், த மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் இஸ் வெர்டிபிரேட் எம்ப்ரியோ ஆர் ரீப்ளேஸ் பை த போன்ஸ் இன் அடல்ட் ஸ்டேஜ் அதை வந்து ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிக்கும். கார்ட்லேஜ் இஸ் பிரசன்ட் இந்த டிப் ஆஃப் நோஸ். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸோட இந்த டிப்பில் இருக்கும். நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். இந்த நோஸில் 2 போன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் போன் ஒன்றுக்கு கார்ட்லேஜ் போன்ஸ் ஒன்று இருக்கும். இது இருக்குது. அவுட்டர் இயர் ஜாயின்ட்ஸ், வெளிக்காது பின்னா பார்ட் இருக்குல்லையா, அந்த பின்னா பார்ட்டில் இருந்துருக்கு. இயர் பின்னாம், ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த அட்ஜஸ்டன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிபிள் காலம். ஸோ வெர்டிபிள் காலத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் இருந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இன் அடல்ட். ஸோ லிம்ஸு கை கால் இந்த மாதிரியான இந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்லேஜ் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போன். Bones are the hard and non-permeable ground substance rich in calcium. ஸோ பேலியபிள்னா வளையக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, பேலியபிள்னா வளையக்கூடியது. இந்த கார்ட்லேஜ் போன்ஸ் எல்லாமே அப்படின்னா பேலியபிள் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், வளையக்கூடிய தன்மையாக வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிளேயபிள் அப்படின்னு சொல்லலாம், வளையும் தன்மை அற்றது அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த போன்ஸ் எல்லாம் வளைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா போன் வந்து கிராக் ஆர் ஃப்ராக்சர் ஏற்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், போன்ஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் நான் பேலியபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட். ஸோ இதில் அளவுக்கு அதிகமாக கால்சியம் இருந்திருக்கு, அதனால தான் வந்துன்னா நான் பேலியபிள் சப்ஸ்டன்ஸாக வந்து இருந்துட்டு இருக்கும். And a collagen fiber which gives strength of the bone. It is the main tissue that provides a structural frame of the body. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம பாடி தேவையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறது. ஸோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு தவிர்த்து வேறு என்ன பண்ணால் லோக்கோமோஷன் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்த்து பாடியோட இன்டர்னல் ஆர்கன்ஸை ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ராங் போன்ஸ். இந்த பார்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். போன் சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொடக்டட் சாஃப்ட்வேர் டிஷ்யூ அண்ட் ஆர்கன். த போன் செல் ஆஸ்டியோசைட், போன் ப்ரொடியூசிங் செல் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த செல்ஸ், போன் ப்ரொடியூசிங் செல்ஸ் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ போன் செல்ஸ் ஆஸ்டியோசெல்ஸ் ஆர் பிரசன்ட் இந்த ஸ்பேஸ் இஸ் கால்டு லாக்னை. அந்த லாக்னை கேப் லாக்னை இருக்கும். இந்த ஸ்பேஸு போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போன்ஸோட இன்சைடில் வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து லாக்னோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அந்த லாக்னோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். லிம் போன் சச்சஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக். சரியா, நம்ம காலிலே இந்த நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா இந்த லிம் போன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாங் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அந்த போன்ஸ் இருக்குது. சர்வ் வெயிட் பியரிங் த ஃபங்க்ஷன். அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இந்த டோட்டல் பாடி என்ன பண்ணணும், அந்த வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணோட கெப்பாசிட்டி லாங் இந்த போன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் த ஸ்கெலிட்டல் மசில் அட்டாச் வித் தம் டு பிரிங் அபவுட் த மூவ்மெண்ட். ஸோ அதை தவிர்த்து இந்த போன்ஸ் கூட என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அட்டாச் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. த போன் மேரோ இஸ் சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இன் பிளட் செல். ஸோ இதை தவிர்த்து போன் மேரோ இருக்கும். இந்த போன் மேரோவில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பிளட் செல்ஸ் எஸ்பெஷலி ஃபார் WBC லிம்போசைட்ஸ் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். லீகோசைட்ஸ்னால் WBC, லீகோசைட்ஸில் ரொம்ப முக்கியமானது லிம்போசைட். சரியா, ஸோ லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த ஆஸ்டியோசைட் செல்ஸ் இருக்குது. அந்த கேப்புக்கு பேர் வந்து லேக்னல் ஆஸ்டியோசைட் செல்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து வந்தோம்னா நம்ம பாடியில் ரொம்ப லாங் போன்ஸ் வந்து லிம் போன்ஸு. இந்த லிம் போன்ஸு நம்ம பாடியோட வெயிட்டேஜ் வந்து ஹோல்ட் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ஸ்கெலிட்டல் பார்ட் இருக்குது, மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்த்து போன் மர பார்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ண முடியுது வந்து ஒரு பிளட் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு blood. Blood is a connective tissue. Blood is a connective tissue. It is composed of plasma and cells. இதில் என்ன அப்படின்னா blood plasma இருக்கும் and blood cells இருக்கும். ஸோ பிளாஸ்மாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு. ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரோனஜின், கேஸஸ் எக்ஸ்சேஞ்சு, மினரல்ஸு ப்ளஸ் வாட்டர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துட்டு இருக்கும். ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளட் செல்ஸில் RBC, WBC அண்டு பிளாட்லெட்ஸ். RBC மீன்ஸ் ரெட் பிளட் செல்ஸ், WBC மீன்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிளாட்லெட்ஸ் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ
சரிங்களா. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் blood is a connective tissue containing plasma, red blood cells RBC, white blood cells WBC and platelets இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லை. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா blood வந்து connective tissue சொல்கிறோம். கண்டெய்னிங் இதில் வந்து பிளாஸ்மா இருக்குது, அதை தவிர்த்து ரெட் பிளட் செல்ஸ் RBC இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் WBC இருக்குது அண்ட் பிளாட்லெட்ஸ் இருந்துட்டு இருக்கும் இல்லையா. So RBC otherwise called erythrocyte, WBC otherwise called leukocyte, platelets otherwise called thrombocytes. Yeah, so இதெல்லாம் இருக்கும். It functions as the transport of medium for cardiovascular system. இந்த cardiovascular system cardiovascular system ஹார்ட்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த blood vessels. ஸோ இதெல்லாமே சொல்லுவோம். இந்த cardiovascular system carrying nutrition, இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு. நியூட்ரிஷன் ப்ராசஸ் பாடியில் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன பண்ணால் அதர் செல்ஸுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் வந்து கேரி பண்ண ஆரம்பிக்கும். வேஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் throughout the body ஃபுல்லாகவே நியூட்ரிஷன் கேரி பண்ண ஆரம்பிக்கணும். வேஸ்டேஜ் கேரி பண்ணது ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் கேரி பண்ணும் throughout the body ஃபுல்லாக வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கோம். யூ வில் லேர்ன் மோர் அபவுட் த blood இன் சாப்டர் 7 இதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பிளட்டு இதை பற்றி எல்லாமே சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லெசன் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது இரிட்டபிள் ஜெனடிக்கல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து டிஸார்டர்ஸ் வந்து இருந்திருக்கும். எக்லர் டோனல் சிண்ட்ரோம் ரொம்ப முக்கியமானதுங்க. பார்த்துங்க, எக்லர் டோனல் சிண்ட்ரோம் டிஃபெக்ட் இந்த சிந்தசிஸ் ஆஃப் கொலோஜன் இந்த ஜாயின்ஸில் கொலோஜன் சப்ஸ்டன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். கொலோஜன் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் அந்த பார்ட் எல்லாமே என்ன பண்ணால் எலாஸ்டிசிட்டியாக பவர் இருந்துட்டு இருக்கும். சுருங்கி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பவர் சொல்லுவோம் இல்லையா, சுருங்கி விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம். சுருங்கி விரினா ஃபோல்ட் பண்ணுறது கெப்பாசிட்டி வந்து இருந்துகிட்டு இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸு, ஆர்ட் வால்ஸு, ஆர்கன் வால்ஸ் ஆஃப் ஆர்டரிஸ் வால்ஸ், ஆர்கன்ஸோட வால்ஸில் இல்லை ஏட்ரியல் வால்ஸில் இல்லை ஆர்ட் வால்ஸில் இல்லை ஜாயின்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிந்தசிஸ் ஆஃப் கொலஜன் ஃபைபர்ஸ் வந்து டிஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஏற்பட்டது தான் அப்படின்னா எக்லர் சிண்ட்ரோம். ஸோ இதனால் என்ன பண்ணால் அந்த ஆர்கன்ஸை வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது, அப்படியே ஸ்டிப்னஸாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். சரி, இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிக்லர் சிண்ட்ரோம் அஃபெக்ட் த கொலோஜன் அண்ட் ரிசல்ட் இன் த ஃபேஷியல் அப்னார்மலிட்டிஸ். சரி, கொலோஜன் ஃபைபர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எங்கே பண்ணால் எஸ்பெஷலி இப்போ வந்து ஃபேஷியல் ரீஜன் முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொலோஜன் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து ஃபேஸை வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச் எல்லாமே அப்நார்மல் ரேஞ்ச் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரேப்டோமைக்கோ சார்கோமா சரிங்களா. அதனால் பார்த்துங்க, ரேப்டோமைக்கோசார்கோமா அப்படி தான் பார்க்கணும் இல்லையா. ரேப்டோமைக்கோசார்கோமா லைஃப் த்ரெட்டனிங் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ டியூமர்ஸ் ஹெட், நெக் அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். இந்த டியூமர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சார்கோமானால அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் தான். ஸோ ரேப்டோமைக்கோசார்கோமா எடுத்தோம்னா லைஃப் த்ரெட்டனிங் சாஃப்ட் டிஷ்யூ டியூமர் ஹெட் தலையில் வந்து உருவாக ஆரம்பிக்கும், டியூமர்ஸ் கட்டி. இல்லாட்டி வந்து நெக் ரீஜன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் கிட்னிலேருந்து ஆரக்கூடிய அந்த யூரினரி பிளாடர், யூரித்திரா. ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் பிளேஸில் அப்படின்னா இந்த டியூமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது வந்து ரேப்டோமைக்கோசார்கோமா. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கொஸ்டின் சரியா. ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஸார்டர்ஸ் என்ன இருக்குது, நம்மளோட செல்ஸு நம்மளோட ஓன் செல்ஸு நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளோட டிஷ்யூ செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் மீன்ஸ் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் த இம்யூன் செல்ஸ் அட்டாக் அண்ட் இன்ஃப்ளேம் த மெம்பர்ஸ் ஆஃப் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ். அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கலாம், அந்த ஜாயின்ட்ஸில் நம்ம ஓன் செல்ஸ் என்ன அங்கே இருக்க இது வந்து ஜாயின்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் ஐ. ஸோ அதை தவிர்த்து இது எங்கெல்லாம் இருக்கு பாருங்கள். ஸோ ஐயில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கும் அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டால் தான் இந்த ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். நெக்ஸ்ட் சர்ஜன் சிண்ட்ரோம். a progressive inability to secrete saliva and tears. இது பாருங்க, சர்ஜன் சிண்ட்ரோம் அப்படின்னா சிண்ட்ரோம் ப்ரோக்ரஸிவ் இன்எபிலிட்டி டு செக்ரெட் சலைவா வந்து செக்ரெட் பண்ண ஆரம்பிக்காது. ஸோ சலைவா செக்ரெட் ஆனால் தானே நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனஸாக இருந்திருக்கும், டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் ஸோ டைஜஸ்டிவ் ஈஸியாக வந்து நடக்காது. ஸோ அதாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து அஃபெக்ட் த டியர்ஸ், கண்ணீர், டியர் கிளான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கண்ணில் இருக்கும் இந்த டியர் கிளான். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் எல்லாமே என்ன அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியர் கிளான்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்ணிலேருந்து தண்ணி வராது.
ஸோ சலைவா கிளான்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா சலைவா வந்து செக்ரேட் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ஜன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு பார்த்துங்க. ஸோ இதோட கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? தேங்க்யூ.